மீறுதல் என்று நம்ம சொல்லுவோமே, ஆனா அது ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில நமக்கு தெளிவா தெரியும். மீறுதல் என்று சொல்லும் போது செய்யாதே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறது, அது செய்ய என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்யாமல் போறது. ஏவாள் ஆதாம் இவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. அங்க எப்படி, அதாவது ஒரு பர்டிகுலர் மரத்தை காண்பிச்சு இதுல உள்ள பழங்களை சாப்பிடாதான் சொல்லப்பட்டிருக்கு, அதான் அவங்க செய்யறாங்க. பிள்ளையாமுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு நீ போகாதேங்கிற, ஆனா அந்த மனுஷன் என்ன செய்யறாரு, போகிறார். கழுதையை கொண்டு எச்சரிக்கிறாரு, அதையும் மீறிதான் ஆளு போகுது. அப்போ மீறுதல் என்று சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், மீறி இந்த மாம்சம் சில காரியங்களை ஆசைப்படுது, இச்சிக்குது, விரும்புது. ஆனா அது தேவ சித்தம் இல்லை, அது தேவனுக்கு பிரியமானது இல்லைங்கிறது தெரிஞ்சும் இந்த மாம்சம் என்ன செய்யுது, சில இச்சைக்குரிய காரியங்களை, ஆசைக்குரிய காரியங்களை, உலகத்துக்குரிய காரியங்களை மீறி செய்யுது. இது மீறுதல். அக்கிரமம் என்று நம்ம சொல்லும் போது கொடூரமான காரியங்கள். அதாவது எப்படி புரிஞ்சிடணும்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. யோசேப்ப யாக்கோபு என்ன செய்றாரு, உன்னுடைய சகோதரங்கள் எல்லாம் ஆடு மேய்க்க போயிருக்காங்க, பல நாட்கள் ஆயிட்டு, நீ போய் பார்த்து உங்க நலமா இருக்கிறார்களா என்று விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி அனுப்பும் போது என்ன ஆகுது, அந்த யோசேப்பை பார்க்கக்கூடியதான மற்ற சகோதரர்கள் எப்படிப்பட்டவரா இருந்திருக்கணும், ஐயோ நம்ம நல்லா இருக்கமான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு என்னுடைய சகோதரன் இவ்வளோ இடம் தாண்டி தனிமையிலே வந்திருக்கிறானேன்னு சொல்லி அவனை நல்லா உபசரித்திருக்க வேண்டியது. ஆனா இவங்க என்ன, அவனை விரோதிச்சாங்க, கசந்து கொண்டாங்க, கொலை செய்ய முடிவு பண்ணாங்க. என்ன கொலை மட்டும் செய்யல, வித்துட்டாங்க. இது எப்படி ஒரு கொடூரமான ஒரு தன்மை, ஒரு மிக மோசமான ஒரு தன்மை. இதுதான் அக்கிரமம், கொடூரமான ஒரு. அதாவது யோசேப்புக்கு அவங்க எவ்வளவு அக்கிரமம் தீங்கு செய்ய முடியுமோ அதை செய்தார்கள். ஆகாப் இந்த ராஜாவை பற்றி உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு தோட்டம் தான் இருக்கு, இந்த ராஜாவுக்கு ஏகப்பட்ட தோட்டங்கள் இருக்கு. இவன் என்ன, அந்த தோட்டம் தான் எனக்கு வேணுங்கிறான். கொடூரமான தன்மையை பாருங்க. அந்த தோட்டம் தனக்கு வேணுங்கிறதுக்காக அதனுடைய உரிமையாளரை சும்மா மட்டும் கொல்லல, அவன் நல்லவன் இல்லை, அவன் தேவனை தூசிச்சான் அப்படின்னே ஒரு பழிய போட்டு உலகத்தாருடைய பார்வையில் அவன் கொடூரமானவன் ஆக்கி அவன் என்ன கல்லால் எரிஞ்சு கொள்றான். அப்போ ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பாவங்கிறது அக்கிரமமாட்டும் மீறலாகும். நம்முடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, அது இருக்கும். ரட்சிக்கப்படாம இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். சிலர் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைந்தாலும் அது அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, அங்க விழுந்துட்டோம் 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 பாங்க. விழ காரணம் என்ன, அனுபவமே இருக்காது. அவர்களுக்குள்ள மாம்சம் கிரியை செய்து சாத்தான் பலம் கொண்டு கிரியை செய்யறான். மீறக்கூடியதான பலம் மட்டும்தான், கீழ்ப்படியக்கூடியதான தேவனுடைய குணம் அங்க இருக்காது. அது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை தான் கீழ்ப்படியது. தேவன் இந்த உலகத்துல எப்படி வெளிப்பட்டார், கீழ்ப்படிதல் உள்ளவராக, பூரண கீழ்ப்படிதல் உள்ளவராக, அந்த பரம பிதாவுக்கு பூர்ணமாய் கீழ்ப்படிஞ்சுதான் அவர் இந்த உலகத்துல ஜீவித்தார். ஆனா மனுஷர்களை பாருங்க, கீழ்ப்படியாம உடையவனா இருக்கிறார். மனுஷருடைய வாழ்க்கை ஒட்டு மொத்தமா நீங்க பாருங்க, அங்க எப்படி மீறுதல் இருக்கு, அக்கிரமம் இருக்கு, பாவம் இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, மீறுதல் தானே, அக்கிரமம் தானே, பாவம் தானே. ஆனா இந்த ஒரு வசனம் தெளிவா நமக்கு சொல்லி தருது, அந்த மீறுதல்ல இருந்து ஒரு விடுதலை வேணும்னா, அந்த அக்கிரமங்கள்ல இருந்து ஒரு விடுதலை வேணும்னா, அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும்னா காயப்பட வேண்டியது இருக்கு, நொறுக்கப்பட வேண்டியது இருக்கு, ஆக்கினைக்கு உட்பட வேண்டியதா இருக்கு. சமாதானம் இல்லாம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே மாறும். நம்ம நினைக்கிறோம் பாவம் தானே, நம்ம நினைக்கிறோம் மீறுதல் தானே, நம்ம நினைக்கிறோம் அக்கிரமம் தானே, பிறகு முழங்கால் நின்னா எனக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா நமக்கு உணர்வு வேணும், பாவத்திற்கு தண்டனை உண்டு, பாவத்திற்கு சம்பளம் உண்டு. ரோமர்கள் நிருபம் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். என்ன சொல்லப்பட்டிருக்கு, பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கு, பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு, பாவத்துக்கு ஒரு கூலி இருக்கு. அது எப்படியா, அடி, காயப்படுதல், நொறுக்கப்படுதல், ஆக்கினைக்குட்படுதல், அப்புறம் மரணம். ஆனா தேவனுடைய கிருபையை பாருங்க, அவர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டார், நம்மள விட்டுறார்.